அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகள். ஓகே, இதில் வந்து நம்ம கழித்தல் தொகுதி போயிட்டு இருக்குது. எக்ஸ்கிரிஷன் அதில் இப்போ செகண்ட் செஷன் பார்ப்போம், ரெண்டாவது கிளாஸ். ஸோ போன கிளாஸ் வந்து நோமல்லாக கழித்தல் தொகுதி ஏன் விருத்தி அடைஞ்சிது, என்ன மாதிரி கழிக்கப்படுது, என்னென்ன கழிக்கப்படுது, நைதரசன் கழிவு அதுகளோட வகைகள், யார் யாரெல்லாம் கழிக்கப்படுதுன்னு பார்த்தோம். நார்மலான விஷயங்கள் அடிப்படை ஆனால் முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அந்த சார்ட்டெல்லாம் அதில் அது விடவே இல்லாது. ஸோ அதை எழுதி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் இன்னுமே கழித்தல் கட்டமைப்புகளை. மனித கழித்தல் அங்கமான சிறுநீரகம் அதுதான் இந்த பாடம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு ஏனைய விலங்குகள் 8 ஃபைலத்துலேயுமே என்னென்ன இருக்குன்றது சின்ன ஒரு நாலேஜை நம்மளுக்கு தராங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விலங்கு கட்டமைப்பு, கழித்தல் கட்டமைப்புகள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்னென்ன கட்டமைப்புகளை பார்க்க போகிறோன்னு பார்ப்போம். முதலாவது மொத்தம் 5-6 கிட்டே இருக்குது. அதில் முதலாவது உடல் மேற்பரப்பு. இது ஒரு கழித்தல் கட்டமைப்பு. உங்களுக்கு தெரியும் புலகள், எளிய அங்கிகள் எல்லா பாடத்துலையுமே இதுதான் அடிப்படை. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து உருவாக்கப்பட்ட அங்கிகள் எளிய அங்கிகளாக இருந்துச்சு. ஆகவே இந்த எளிய அங்கிகள் தனது உடல் வந்து சில களங்களாலையும் தான் ஆக்கப்பட்டுச்சு. அந்த களங்கள் சூழலுடனும் நேரடியாக தொடர்பு பட்டதாக இருந்துச்சு. இதனால் வந்து அந்த அங்கிகள் அந்த களங்கள்ல இருந்து தேவையான பதார்த்தங்களை வெளியிலிருந்து எடுத்துச்சு, உள்ளே இருந்து வெளியே அனுப்பிச்சு. அந்த வகையில் இந்த உடல் மேற்பரப்புன்னு சொல்கிற ஆக்கள் யாருன்னு பார்த்தா நைடேரியன்ஸ். இது எக்ஸாம்பிள், சரியா? நைடேரியன் எப்போவுமே வளமையாக நைடேரியாக்கள் தான் அந்த எலியாங்கிகள். இவங்கள் வந்து என்ன செஞ்சாங்க, தனது உடற்கலங்கள் சூழலோட நேரடியாக தொடர்பு பட்டு காணப்பட்டிருந்ததால் அதனுடைய கழிவை வந்து பரவல் மூலம் உடல் மேற்பரப்பில் இருந்து வெளியால் அனுப்பிச்சு. நேரடியாக பரவல், சரியா? இது என்னது? பரவல் மூலம். ஒரு களம் இருந்துச்சு இந்த மாதிரி, இங்கிருந்து கழிவு பதார்த்தங்கள் போச்சு. கழிவு என்ன? இதுல பரவல். இது வந்து பரவல் மூலம் நடைபெற்றுச்சு நைடேரியாக்கள். ஓகே, இப்படிதான் நோங்கலான விஷயம். அடுத்தது பார்ப்போம் உடல் மேற்பரப்பு. அடுத்த கழித்தல் அங்கம் என்னென்று பார்ப்போம். இது சுவாலை களங்கள். இதுபோல தன் பிள்ளைகள் உடல் மேற்பரப்புனா என்ன, உடல் மேற்பரப்பு என்னன்னு தெரியும். நைடேரியா உதாரணம் தெரியணும். பரவல் மூலம் கழிவு அகற்றப்படுதுன்னு தெரிஞ்சோம் நம்ம போதும். அது சுவாலை களம். இரண்டு வேறு பேர்கள். சுவாலை களம் சொல்லலாம், அல்லது சுவாலை குமிழ்கள் சொல்லலாம். சுவாலை குமிழ் இப்படி சொல்லலாம், சுவாலை குமிழ். இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேருக்கு முதற்களி நீரகம். முதற்களி நீரகம்ன்ற ஒரு வார்த்தை நீங்க படிச்சது யூனிட் 3ல பிளட்டிகல் மின்தஸ் கணம் பிளட்டிகல் மின்தஸ்ல அதே கீழே தான் முதற்களி நீரகம் படிச்சிருப்பீங்க. ஆகவே அவர் தான் சுவாலை களம், சுவாலை குமிழ். இவர் யார் என்று பார்க்கறதுக்கு முன்னக்கும் அப்படின்னா என்ன செய்யப்படும்னா ஒரு படம் உங்களுக்கு இந்த படத்தை விவரிக்க தெரிஞ்சா ஓகே, அதுதான் சுவாலை களம் என்னென்னு பார்ப்போம். இது ஒரு அங்கீன எழுப்பமே. முதலாவது இது யார்ல ஈக்கி? பிளட்டிகல் மின்தஸ்ல, அது தெரியணும். பிளட்டிகல் மின்தஸ் யூனிட் 3ல படிச்சுப்பீங்க. ஓகே, இப்போ இதை தான் ஒரு அங்கி. இவ்வளோ தான் பிள்ளைகள்.
இப்போ இதை கீரை தெரிஞ்சா இப்போ இதில் ஒவ்வொன்றுமே நான் கீரிக்கிறேன் தனி அதை எப்படி கீரிக்கான்னு சொன்னால் இதனுடைய கட்டமைப்பு ஞாபகம் இருக்குது. ஸோ படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம். பாருங்க, இதுதான் பிளட்டிகல் மென்தஸில் ஒரு கழித்தல் கட்டமைப்பு. சுவாலை களம்னு சொல்கிறது இதில் யாருன்னு சொன்னால் இந்த பகுதி தான் சுவாலை களம். சரியா, இவர் தான் இந்த சுவாலை களம். இந்தாக்கி ஒவ்வொன்றும் இதுதான் இந்த சுவாலை களம். சரியா பிள்ளை? இப்ப இந்த சுவாலை களத்துல உள்ள கோடு போட்டிக்கிறேன். இது என்ன பிள்ளைகள்? வளமையா தெரிஞ்சேதான் பிசிர். இது என்னது? பிசிர். இதெல்லாமே பிசிர்கள். பிசிர் காணப்படுது. அடுத்து பாருங்க பிள்ளைகள், இன்னொரு டீட்டெயில் இதுல விளங்குது. இந்த இடத்துல ஒரு துவாரம். இது என்ன பிள்ளைகள்? துவாரம். இது துவாரம். இது பாருங்க, இந்த துவாரம் இது அப்படியே ஒரு அங்கின்னு கருதுனா ஒரு அங்கிலிருந்து வெளித்திறக்கின்றது. ஆகவே உடலுக்கு வெளித்திறக்கின்ற ஒரு துவாரம். உடலிலிருந்து வெளியால திறந்திருக்குது. ஆகவே உடலின் வெளியே திறந்திக்குது. ஒரு பிசிறுகளை கொண்ட ஒரு கட்டமைப்பா தான் இந்த சுவாலை களம் இருக்கு. அப்ப இன்னொரு இருக்கிறேனே இந்த துண்டு, இதெல்லாம் என்னன்னு கேட்டா இதெல்லாம் சிறு குழாய்கள். சரியா, குழாய்கள். இவ்வளவுதான் இந்த படத்தின் டீடைலிங். சரியா, இப்ப இதை வச்சு உங்களுக்கு கதை எப்படி உருவாக்குறேன்னு பாருங்க. எப்படி சுவாலை களம் என்றால் என்னன்னு சொல்றேன். அதாவது 3 பாயிண்ட்ஸா 4 பாயிண்ட்ஸா சொல்லிக்கலாம். பாருங்க, உடலில் இருந்து வெளித்திறக்கின்ற இந்த துவாரத்துக்கான இதை சொல்றோம். உடலில் இருந்து வெளித்திறக்கின்ற முதலாவது பாயிண்ட்ஸ். சரியா, அடுத்தது சிறு குழாய்களினது. இதான் அந்த குழாய், சிறு குழாய். சிறு குழாய்களின் வலைப்பின்னலுக்கு. சிறு குழாயோட வலைப்பின்னல், அதுதான் இந்த வலை ஒவ்வொரு பின்னல் மாதிரி தானே இருக்குது. அதுதான் ஒவ்வொன்றுக்குள்ள பின்னப்பட்ட இருக்குது. ஆகவே சிறு குழாய்களின் வலைப்பின்னலுக்கு இணைக்கப்பட்ட, சரியா, இணைக்கப்பட்ட பிசிர் கொண்ட கட்டமைப்பு. இவ்வளவுதான். சரியா, 3 பாயிண்ட்ஸ். ஒண்ணு என்னது? உடலில் இருந்து வெளித்திறக்கின்ற, உடலிலிருந்து ஒரு சிறு துவாரம் மூலம் வெளித்திறக்கின்ற சிறு குழாய்களின் வலைப்பின்னலுக்கு, இந்த வலைப்பின்னலுக்கு இணைக்கப்பட்ட, அதோட இணைக்கப்பட்ட பிசிர் கொண்ட கட்டமைப்பு. இதுதான் என்னது? சுவாலை களம். சரியா பிள்ளைகள்? தியரிலையும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணம், தட்டை புழுக்கள் தரப்பட்டிக்குது. தட்டை புழுக்கள் யாரு? பிளட்டிகல் மென்தஸ் தான். சரியா, தட்டை புழுக்கள் நீங்கள் இதுலேயே கொஞ்சம் பெட்டர் தான். ஆகவே இதுதான் 2வது கழித்தல் அங்கம். பாருங்க, நோட்ஸ் ஒர்க்க பாருங்க, அதையும் வாசிட்டு போயிடுறேன். ஹெடிங் விலங்குகளின் கழித்தல் கட்டமைப்புகளின் பல்வகைமை. ஒவ்வொரு விலங்குகள்லையும் என்னென்ன கழித்தல் கட்டமைப்பு இருக்கு என்றது பார்க்குற பாடம். முதலாவது கழித்தல் கட்டமைப்பு உடல் மேற்பரப்பு. சில விலங்குகளிலிருந்து களங்கள் சூழலுடன் நேரடி தொடர்பில் காணப்பட்டு பரவல் மூலம் கழிப்பொருட்களை வெளியேற்றுகின்றன. இவை கழிவுப் பொருட்களை மட்டுமில்லை, அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே சுவாச வாயுக்கள், போசனை பதார்த்தங்கள், இந்த மாதிரி கழிவுகள் எல்லாத்தையுமே நேரடியாகவே நடத்துது சூழலுடன். என்ன முறையில்? பரவல் முறை மூலம். உதாரணம் இதுக்கு நைடேரியாக்கள். 2வது சுவாலை களங்கள், பிராக்கெட்டுக்குள்ள சுவாலை குமிழ்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி முதற்கல்வி நீரகம் ஏற்றுக்கொள்ளப்படும். இவை விலங்கினது வெளிப்புறத்திற்கு திறக்கின்ற, ஓகே பாருங்க, உடல வெளிப்புறத்துக்கு திறக்கின்ற சிறு குழாய்களினது ஒரு வலைப்பின்னலுக்கு இணைக்கப்பட்ட, இதுதான் அந்த சிறு குழாயின் வலைப்பின்னல். ஃபுல்லா சிறு குழாய், அதுக்கு இணைக்கப்பட்ட அந்த களம் தான் இணைக்கப்பட்ட விஷேடித்த பிசிர் கொண்ட கழித்தல் களம். பிசிர் கொண்ட இந்த களங்களுக்கு பேர் தான் என்னது? சுவாலை களம். ஆகவே இதுதான் சுவாலை களம். ஈஸி. இந்த படத்தை கீறிக்கிட்டு
கதை சொல்ல தெரிஞ்சால் இது ஃபினிஷ்டு. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், கலிநீரகம். மூணாவது கழித்தல் கட்டமைப்பு. இது யாரில் காணப்படுதுன்னு கேட்டால் அன்னலிடாக்களில் காணப்படுது. இது யாரில் இருக்குது? அன்னலிடா. இந்த படத்தை நல்லா பாருங்கள். இங்கேயும் அதே தான் படம் பார்த்து கதை கூற போகிறோம். அதாவது என்ன மாதிரி கதை கூறன்னு பாருங்கள். ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்ல போகிறோம்னா, இது ஒரு குழாய். இந்தாக்கி பாருங்கள், கருப்பால் கிரிக்கிறேன். இதுதான் இந்த கலிநீரகம். இந்தாக்கி இந்த பட்டை அப்படியே போகுது இந்த சிஸ்டம். இதுதான் அந்த கலிநீரகம். ஓகே, இந்த ரெட்டால் காட்டப்பட்ட இதில் களம், இது களங்கள், இது கலிநீரகம், கருப்பால் கட்டப்பட்ட குழாய். அப்போ இந்த கோடு என்னன்னு கேட்டால் இது மயிர்துளை குழாய். இது என்னது? மயிர்துளை குழாய். இன்றைக்கு இந்த ஃபுல் கோடும் மயிர்துளை குழாய். அப்போ சரிதானே? அப்போ இதுதான் கலிநீரகம். இது களம், ரெட் கலர்ல. ஓகே, இப்போ பாருங்க, இது எப்படி வசனம் அமைக்க போறோம்னு சொன்னா, அதாவது இது ஒரு சிறு குழாய். அதுவும் எப்படிப்பட்டதா? பல்கலத்தால் ஆன. இது ஒரு பல்கலத்தாலான சிறு குழாய். இது நார்மலா விளங்குது, இது ஒரு சிறு குழாய் தான். அதே நேரம் பல்கலம்னு சொல்ற ஒரு வார்த்தையும் நான் புரிஞ்சுக்கொள்ளுங்க. பல்கலத்தாலான சிறு குழாய். அடுத்தது பாருங்க, இது உடலுக்கு இதனுடைய ஒரு முனை, இரு முனைகளை கொண்டிருக்கும். இதனுடைய ஒரு முனை உடலுக்கு உட்புறமும், உடலுக்கு ஒரு முனை உடலின் உட்புறமும், மறுமுனை உடலிற்கு வெளிப்புறமும். சரியா? ஒரு முனை உடலிற்கு உட்புறமும், மறுமுனையினது உடலிற்கு வெளிப்புறமும் திறக்கின்ற ஒரு பல்கலத்தால் ஆன சிறு குழாய். இவ்வளவுதான் குழாய்கள். அடுத்தது இதுதான் கலிநீரகம். அடுத்தது இதன் மயிர்துளை குழாய்கள் பற்றி சொல்லணும். இது மயிர்துளை குழாய்களோட வலைப்பின்னலுக்குள்ள சிக்கன மாதிரி காணப்படுது. மயிர்துளை குழாய்களால் பொறுக்கப்பட்டிருக்கு. அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. முக்கியமான விஷயம் மயிர்துளை குழாய். இன்றைக்கு மயிர் பொறுக்கப்பட்டுள்ளது. இதுதான் அந்த இது. சரியா? இது தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள். இது கேள்வியில் வார பாயிண்ட்ஸ். மயிர்துளை குழாயால் பொறுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் பிள்ளைகள். கலிநீரம் முடிஞ்சு. இந்த படத்தை கீறது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மற்ற நோட்ஸ் எல்லாம் தானாக வரும். ஒரு பக்கம் உள்ள கீறுற மாதிரி, உள்ள திறக்கிற மாதிரி கீருங்க. இன்னொரு பக்கம் உடலுக்கு வெளியில திறக்கிற மாதிரி கீருங்க. அதே மாதிரி அது ஒரு வலை, சிறு குழாய், சிறு குழாய் கீருங்க. மயிர்துளை குழாய் வரைஞ்சி காட்டுங்க. ஸோ இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே வசனத்தை முடிச்சிருங்க. அதே மாதிரி தான் சுவாலை காலத்துக்கும் ஒரு படத்தை இருந்தால் அதை நல்ல பெருசாக கீறியும் அந்த படத்தை கீரை தெரியும்னா வசனத்தை முடிச்சிருங்க. சரியா? அடுத்தது பார்ப்போம். அடுத்து பாருங்க பிள்ளைகள், மல் பீஜம் சிறுகுழாய். 4வது கழித்தல் கட்டமைப்பு. இதுவுமே படம் பார்த்து கதை கூறுறே தான். சரியா? இந்த படத்தை பாருங்க. இது என்னன்னு கேட்டா, இது சமிபாட்டு சுவடு. சரியா? சமிபாட்டு சுவடு, அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுதான் அதனுடைய நடுக்குடல் சமிபாட்டு சுவடு. இப்ப பேர் மல்பீஜியம் சிறு குழாய். அப்ப இது யாரு? ஒரு குழாய். ஏதோ ஒண்ணு மல்பீஜியா என்னமோ, இது ஒரு சிறு குழாய். பாருங்க, இந்த படத்துல நான் கீறின இந்த துண்டு தான் அவரு. அது மாதிரி இந்த துண்டு இதுதான் மல்பீஜியம் சிறு குழாய். இதுதான். ஓகே. ஆகவே இதுல இந்த படத்துல நம்ம இன்னும் சில டீட்டெயிலிங் பார்த்தோன்னு சொன்னா,
இதனுடைய ஒரு முனை மூடப்பட்டிருக்குது. இதுதான் அந்த துண்டு. ஒரு முனை மூடப்பட்டிருக்குது, இல்லாட்டி ஒரு குருடான முனையுடையன்னு சொல்லுவோம். குருடுன்னு சொல்லுது மூடப்பட்டது. அதுக்கப்புறம் அது இல்லை, ஒரு முனை மூடப்பட்டிருக்குது. அதே நேரம் இன்னொரு விஷயம் வந்து நடுக்குடல்ல திறக்கின்றது. அதாவது நடுக்குடல்னு சொல்லிட்டு உங்களோட சிலபஸ் தரையில அது எப்படி சொல்லப்பட்டீங்கன்னா சமிபாட்டு சுவட்டுக்குள் திறக்கின்ற. என்ன பாயிண்ட்? சமிபாட்டு சமிபாட்டு சுவட்டினுள் திறக்கின்ற. ஓகே தானே? ஒரு பக்கம் சமிபாட்டு சுவட்டில் திறக்கின்றது. இன்றைக்கு மறுமுனை என்னது? மறுமுனை மூடியது. மறுமுனை மூடியது. இவ்வளவுதான். இவ்வளவுதான் மல்பிஜியன் சர்க்குலர் பற்றியது. இன்னொரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா இது வந்து இப்படி ஓகே, இதுல யாரில் காணப்படுதுன்னு தெரிஞ்சாலே இதை சொல்லிடலாம். அதாவது இது யாரில் காணப்படுதுன்னு சொன்னா ஆத்ரோபோடா பிளஸ் பூச்சிகள்ல காணப்படுது. பூச்சியார் பிள்ளைகள் ஆத்ரோபோடா தனி, சரி, ஆத்ரோபோடா முக்கியமாக காணப்படுது. ஆகவே இந்த ஆத்ரோபோடால யார் பிள்ளைகள் இருக்குது? குருதியா யார் மீன்ஸ் குருதி ஈக்குதா? குருதி நிணநீர் ஈக்குதா? குருதி நிணநீர் தானே இருக்குது. ஆகவே அதுதான் சொல்றோம். இந்த தானே இந்த சிறுகுழாய், அதாவது மல்பிஜியன் சிறுகுழாய், இவர் வந்து குருதி நிணநீரில் அமிழ்த்தப்பட்ட நிலையில் என்னையா குருதி நிணநீரில் அமிழ்த்தப்பட்ட நிலையில இந்த மல்பிஜியன் சிறுகுழாய் இந்த இதுதான். இது ஃபுல்லா சுத்தி வர குருதி நிணநீர் ஈக்குது. ஆகவே இந்த இது ஃபுல்லா அமிழ்த்தப்பட்டு இருக்குது. ஆகவே இதில் உள்ள 3 பாயிண்ட்ஸ் தான் என்னது? சமிபாட்டு சுவட்டினுள் திறக்கின்ற. ஓகே, நடுக்குடல், இது முன்குடல், இது அதுக்கு பின்குடல், என்னவோ ஒரு குடல். ஆகவே இது எப்படியோ வட்டவ சமிபாட்டு தொகுதி, சமிபாட்டு சுவட்டினுள் திறக்கின்றது. மறுமுனை மூடியதுனாலும் ஓகே, குருடானாலும் ஓகே. குருடான மறுமுனை குருடான. அதே மாதிரி இது என்னது? குருதி நிணநீரில் அமிழ்த்தப்பட்டது தான் வந்து மல்பிஜியன் சிறுகுழாய். யாரில் காணப்படுது? ஆத்ரோபோடா, பூச்சிகளையும் ஆத்ரோபோடாக்களையும் காணப்படுது. இவ்வளவுதான் மல்பிஜியன் சிறுகுழாய். இந்த படத்தை கீறி வச்சு இது கீரை தெரிஞ்சு அதை வந்து வசனங்களை பாடமாக்குற லேசாக இருக்கும். மற்றபடி எல்லாத்தையும் பிடிச்சி பாடமாக்கிட்டலாம் ஏலவே இல்லாது. சரி, அப்போ இதான் அதனோட படம். அடுத்து இதை பார்ப்போம், அடுத்த கட்டமைப்பு. அடுத்தது பாருங்க புலகள், பசுஞ்சுரப்பி உணர்கொம்பு சுரப்பின்னு சொல்லலாம். இதை பாருங்க, இது வந்து படம் கீரிக்கிறேன். இந்த படம் தான் வந்து என்னது? இந்த சுரப்பி. ஓகே, இப்போ இந்த பாருங்க, இந்த வட்டமாக கீரிக்கிறேன். இதுதான் வந்து இந்த பசுஞ்சுரப்பி. இப்போ இந்த ஃபுல்லாக என்னடா இது என்னது கீரிக்கன்னு சொன்னால் ஒரு தலையை தான் கீரிக்கிறேன். இப்போ இது யார தலைன்னு பார்ப்போம். அதாவது இது யாரில் காணப்படுதுன்னு தெரியணும். கிரஸ்டேஷியன்ல காணப்படுது. கிரஸ்டேஷியன்ஸ் நம்மளோட பாடத்திட்டத்துல யாருன்னு இல்லை, சரி, காலத்துல இருந்திருக்கு போல. அவை கிரஸ்டேஷன் யாருண்டா இறாலும் நண்டும் தான். இவர் இறாலையும் நண்டையும் தான் என்னன்னு சொல்றாங்க? கிரஸ்டேஷியன்ஸ்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆகவே இது ஒரு இறால்டையோ நண்டுடையோ தலை. ஓகே, இந்த தலையிட இது இந்த பக்கம் வயிற்றுப்புறம், அந்த பக்கம் முதுகுப்புறம். ஒரு பக்கம் வயிற்றுப்புறம், நம்மளுக்கு முன்னுக்கு வயிற்றுப்புறம், மற்றது பின் பக்கம் முதுகுப்புறம். இதில் வந்து இந்த ஒரு பாக்ஸாக காட்டிக்கிறேன். இது வந்து களம். ஓகே, களம் காணப்படுது. இந்த களம் காட்டப்படுகிறது. அதே மாதிரி இந்த களத்துக்கு முன்புறமாக, சரியா, இந்த முன்புறமாக என்னது? பசுஞ்சுரப்பி காணப்படுது. இது என்னண்டா ஒரு சோடி. அதான் நீங்க முக்கியமானது, ஒரு சோடி பசுஞ்சுரப்பி.
ஒரு சோடி, ஒன்று மட்டுமில்லை ஒரு சோடி இருக்குது. ஆகவே இவ்வளவு தான் பிள்ளைகள். இந்த பழத்தை விவரிக்க தெரிஞ்சால் இந்த பசுஞ்சுரப்பி முடிஞ்சிடும். இந்த பசுஞ்சுரப்பி நம்ம எப்படி விவரிக்க போகிறோன்னு பார்க்கணும். அதாவது என்னது, தலையில் எங்கே காணப்படுது, தலையில் வயிற்றுப்புறமாக களத்திற்கு முட்புறமாக ஒரு சோடி பசுஞ்சுரப்பி காணப்படும். ஓகே, இதான் சொல்கிறோம். எப்படி, தலையில், முதலாவது தலையில், இரண்டாவது என்னது, வயிற்றுப்புறமாக, தலையில் வயிற்றுப்புறமாக களத்திற்கு முட்புறமாக ஒரு சோடி சுரப்பிகள் காணப்படும். அவை இதை தான் இப்படித்தான் நம்ம விளக்குறோம். சரியா? அவை யாரில் காணப்படுது, கிரஸ்டேஷியன்ஸ், இறால்லையும் நண்டிலையும். இறால் நண்டின்னு எழுதக்கூடாது, கிரஸ்டேஷியன் தான் தந்திக்கிறாங்க. இது யாருன்னு நான் சொன்னேன், இறாலும் நண்டும். அவை பசுஞ்சுரப்பி அல்லது உணர்கொம்பு சுரப்பி ரெண்டு பேருக்கு. இது ஒரு சோடி சுரப்பி, ஒரு தனி சுரப்பி அல்ல. தலையில காணப்படுது, வயிற்றுப்புறமாக களத்திற்கு முட்புறமாக ஒரு சோடியான சுரப்பிகள். இவ்வளவுதான் பசுஞ்சுரப்பி. அடுத்து பார்ப்போம் வியர்வை சுரப்பி. வியர்வை சுரப்பி தெரியும் தானே, வியர்வை சுரப்பி நம்மள்ட்ட தான் இருக்குது. அது எங்க இருக்குது உங்களுக்கு தெரியும். மனித தோல் 2 படையால் ஆனது. சரியா? வியர்வை சுரப்பி பார்க்கிறோம். வியர்வை சுரப்பி இது யார்ல காணப்படுது, மனித தோல்ல. சரியா? மனித தோல்ல தான் காணப்படுது. ஆகவே இந்த மனித தோல் உங்களுக்கு தெரியும் 2 படை. தோல் படிக்கும் போது பார்ப்போம் 2 படையால் ஆனது. சரியா? இந்த பகுதி மேற்றோல், இந்த பகுதி உட்தோல். இப்ப உங்களுக்கு எந்த சுரப்பி என்ன விஷயம் இருந்தாலும், எதாவது சுரப்பிகள் வேற மயிர்கள் அந்த மாதிரி இருக்குதுன்னா அது கண்டிப்பா உட்தோல்ல தான் காணப்படுது. இது இப்படி உட்தோல்ல தான் காணப்படும். சரியா? இப்படின்னு ஒரு சுருண்ட குழாய். சரியா? இங்கன்னா வெளித்திருக்கும், மேற்றோல்ல இருந்து வெளித்திருக்கும். இவ்வளவுதான் இந்த குழாய். சரியா? இப்ப என்னன்னு விளக்கப்படுத்த போறீங்க இது, அதாவது எங்க காணப்படுதுன்னு தெரியணும். மனித தோல்ல இது உட்தோல் மனித உட்தோலில் காணப்படுகிறது. மேற்றோல்னு சொல்லி குழப்புவாங்க, எம்சிக்யூல தருவாங்க, அது பிற. அவை உட்தோல்ல காணப்படுது. அதே நேரம் இந்த கட்டமைப்பு கீறும் போது பாருங்க, நான் ஒரு சுருண்டு கீறுகிறேன். அவை அது ஒரு வசனத்தை குறிக்குது. அதாவது ஒரு சுருண்ட நேரியது இல்லை, சுருண்ட. நேரிய மீன்ஸ் கிளை இல்லை, பட் சுருண்டு இருக்குது. சுருண்ட நீண்ட ஒரு குழாய். இது மேற்றோல்ல இருந்து வெளித்திருக்கின்றது. சரியா? இது ஒரு குழாயுருவான சுரப்பி. இந்த வியர்வை சுரப்பி அப்படி இந்த குழாய் ஃபுல்லா சுரப்பி. அவ்வளவுதான் இதுல தெரிய வேண்டியது. வியர்வை சுரப்பி யாரெல்லாம் காணப்படுதுன்னு தெரிஞ்சா போதும். ஓகே, வியர்வை சுரப்பி இவ்வளவுதான். ஒரு நீண்ட சுருண்ட ஒரு சுரப்பி மனித தோல்ல காணப்படுது. மனித தோலின் உட்தோல்ல காணப்படுது. அதே மாதிரி வெளிப்புறமா மேற்றோல்ல இருந்து ஒரு துவாரத்தின் மூலம் வெளித்திருக்கின்றது. துவாரம் மூலம் வெளித்திருக்கின்றது. அவ்வளவுதான் வியர்வை சுரப்பி முடிச்சு. இந்த படத்தை கீறிக்கொள்ளுங்க. அடுத்து பார்ப்போம் புதுசா ஒன்று உப்பு சுரப்பி. இந்த உப்பு சுரப்பி ஃபர்ஸ்ட்டுக்கு யாருல காணப்படுதுன்னு சொன்னா கடல்வாழ் பறவை பிளஸ் நகருயிர். கடல்வாழ் பறவைகள்லையும் நகருயிரும். கடல்வாழ் பறவைகள் தெரியும் உங்களுக்கு. நகருயிர் யாருன்னு கேட்டா ஆமை. சரியா? இதுவுமே உதாரணம் தான். ஆமை எழுதக்கூடாது. கடல்வாழ் பறவை அல்லது கடல்வாழ் நகருயிர் காணப்படுது.
உப்பு சுரப்பி என்னன்னு சொன்னால் இது அந்த ஒரு பறவையை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் பறவையில் எப்படி சொல்லியிருக்குதுன்னா இதனுடைய கண் இங்கே காணப்படும். இந்த கண்ணிட மேற்பகுதியில் காணப்படுது. இதுதான் உப்பு சுரப்பி. இந்த உப்பு சுரப்பி சரியா மேலதிக உப்பை கழிக்கின்றது. அதே நேரம் இன்னொரு விஷயம் தெரியணும், இது ஒரு சோடியான சுரப்பி. பசுஞ்சுரப்பியும் பார்த்தோம், ஒரு சோடியான சுரப்பி. இதுமே ஒரு சோடி சுரப்பி. ஒரு சோடி சுரப்பி மேலதிக உப்பை கழிக்கின்றது. மேலதிக உப்பை கழிக்கும். அது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோட் பண்ணணும், இது ஒரு நைதரசன் கழிவு பதார்த்தத்தை கழிக்கிற ஆள் இல்லை, ஒரு நைதரசன் கழிவு அங்கம் அல்ல, சரியா, கழித்தல் அங்கம் அல்ல. இது மேலதிக உப்பு, ஜஸ்ட் மேலதிகமாக இருக்கிற உப்பை கழிக்கும். இது ஒரு நைதரசன் கழிவு, அதாவது அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம் யாரையும் கழிக்கிறது இல்லை. இது ஒரு எம்சிக்கோ எம்சிக்கோ பாஸ்பேப்பெல்லாம் வந்துக்கு. ஓகே, மேலதிக உப்பை கழிக்கின்ற ஒரு சோடியான சுரப்பி. அதுதான் இதில் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. மேலதிக உப்பை கழிக்கின்ற கண்கள் அதுதான் இந்த படத்தின் மூலம் காட்டுகிறேன். கண்களுக்கு அருகில் காணப்படுது. கண்களுக்கு அருகில் காணப்படுற சுரப்பி. இவ்வளவுதான் உப்பு சுரப்பி. 7 சுரப்பிகள் முக்கியமானது, மறக்கவே இல்லாது எம்சிக்யூவில் வரும். ஆகவே எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்துக்குமே படம் தந்திக்கிறேன். அந்த படத்தை கொண்டு படிக்கும்போது இன்னுமே ஈஸி, பெஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்கொள்ளும், டக்குன்னு மறக்காது. படத்தின் மூலம் ஞாபகம் வச்சுக்கொள்ள மறக்காது. ஸோ இன்ஷால்லா அடுத்த இதில் பார்ப்போம். நான் நோட்ஸ் அதே தான் வாசிக்க இல்லைன்னு சொன்னால் இதே தான் சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொன்றும் முடிய ஸ்டாப் பண்ணிவிட்டு பவுஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, அதை வாசித்து முக்கியமாக அந்த படத்தை ஒரு சேர்த்துக்கிட்டு ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மிக முக்கியமான பார்ட். அடுத்த இதில் பார்ப்போம். சரியா, ஜஸாக்கல்லாஹ்.